வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய சாம்பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், கடுகு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சீரகம், வரமிளகா 2, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி, 3 பல் பூண்டு, உப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக தொளிச்சு வச்சுக்கோங்க. சின்ன சைஸாக இருக்கிறனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயில் எதுவும் ஊற்ற வேண்டாங்க. வெந்தயத்தையும் துவரம்பருப்பையும் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்படி பொரியிற சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இனி இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் வணக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கட்டும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா 2, காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகா. தக்காளி கட் பண்ணி வச்சது, தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே துருவி வச்சுருந்த தேங்காய் 1/4 மூடி. இது இப்போ சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி வெந்தயமும் துவரம்பருப்பும் அரைச்சி எடுத்துருக்கோம், தண்ணி ஊற்றாமல். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சின்னதாக இருக்கிறதுனால முழுசாக போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பூண்டு 3 பல் தட்டி வச்சுருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு. கொஞ்சம் வணங்கிட்டோம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வணங்கிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசலாம் போகட்டும். ஓரளவுக்கு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து வெந்தயமும் துவரம்பருப்பும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. வெந்தயம் வறுத்துட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல மணமாக இருக்குது.
இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.